ஹே மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை வந்து பூரிக்கும் இன்னொரு கோவிலுக்கும் கூப்பிட்டு போயிருந்தேன். அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எங்கே கிளம்பிட்ட? எங்கேயோ கோயிலுக்கு. அதுக்கு ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்குது? சாப்பிட சொன்னாவும் மூஞ்சி இப்படி போகுது, கோயிலுக்கு கிளம்புனாவும் மூஞ்சி இப்படி போகுது. என்னதான் உன் பிரச்சனை? அப்புறம் ஏன் சென்னைக்கு போகணும்? உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் நீ சென்னைக்கு போகிறது தான் பிரச்சனை. ஆமாங்க, இப்போ நாங்கள் வந்து பூரி கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா வந்து ஒரே இம்சை, போகக்கூடாது, இப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏம்மா சொன்னேன்? ரொம்ப உடம்பு முடியல, இப்போ உட்கார முடியல, நைட்லேருந்து அவசரப்படுறேன், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், மாத்திரை மருந்தெல்லாம் போட்டால் தூக்கம் வரும், தூங்குடி, நாளைக்கு போகலான்னு கேட்க மாட்டேறான். நாளைக்கும் இதே பதில் தான் சொல்லுவாங்க. இப்போ மாத்திரை போட்டால் பரவாயில்ல, இன்னொன்று ரொம்ப வேர்த்து போய்கிட்டே இருக்குது. மாத்திரையோடைய சைடு எஃபெக்டாக என்னன்னு தெரியல, வேர்த்து போய்கிட்டே இருக்குது. ட்ரெயினில் போகிறப்போ சரியாக போயிடும். போயிட்டு ரொம்ப எடுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிட்டு நம்ம பூரி ஜெகநாத்தை பார்த்துட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்துடலாம். உடம்பு சீக்கிரம் நல்லா என்னன்னு சொல்லிட்டு போகலாமா? அவங்க மூஞ்சை பாருங்களேன், எங்கன்னா சிரிப்பு இருக்கா அவங்களுக்கு? இன்னைக்கு கோயிலுக்கு வர மைண்ட் செட்டே இல்லை அவங்களுக்கு. நான் மாத்திரை போட்டிருக்கேன், நான் தூங்கணும், மருந்து குடிச்சிருக்கிறேன், தூங்கணும், கம்முன்னு படு, நாளைக்கு போகலான்றாங்க. நான் வேணாம், இப்பயே போகலாம் அப்படின்னு சொல்லி போகலான்னா கேட்கணும். இப்பயே போகணும். ஏன்னா இதுக்கப்புறம் எங்கள் அம்மா இங்கே வருவாங்களா வரமாட்டாங்களான்றது, கோயிலுக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் இங்கே வருவாங்களா என்னன்னு தெரியல. இதோட எத்தனை வருஷம் கழித்து என்னை பார்க்க இங்கே வருவாங்க தெரியல. இருக்கிறப்பயே நான் கூப்பிட்டு போய் எங்கள் அம்மாவை கோயிலெலாம் காமிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு அது மனசுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒடிசாவுக்கு வரலன்னா கூட எனக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போய் பூரியெல்லாம் காமிச்சேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தான் கிளம்பியாச்சு நாங்கள் ஃபேமிலியாகவே. ஓகே, பாய்ங்க, பாய் சொல்லுமா. போயிட்டு இதுக்கப்புறம் அங்கே பார்க்கலாம், போகிறோம் எப்படி போகிறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பாய்ங்க. போயிட்டோங்க நாங்கள் ஆட்டோவில். சரி, ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுறோம். என்னம்மா? 11:37. ஆட்டோ கிளம்பிச்சு. வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு பார்க்கலாம். எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ட்ரெயின் வர்றதுக்காக. எங்கள் அம்மா நினைக்கும், இவங்களை நம்பி வந்ததுக்கு எங்கள் கூட அந்த உட்கார வச்சிருக்கிறாங்க பாரு அப்படின்னு. டீ குடிக்கிறீங்களா? என்ன குடிக்கிறீங்க? பூரி உனக்கு குடிக்கணும். உட்கார்றதுக்கு எங்களுக்கு இடமே இல்லை, கஷ்டப்பட்டு உட்காந்துன்னு வரோம். எங்கள் அம்மா செம்ம காண்டில் வராங்க, விட்டால் சண்டை போட்டுருவாங்க பதில், அந்த நிலைமைக்கு இருக்கிறாங்க. அது ஏன்றதை உங்களுக்கு நான் எங்கள் அம்மா உட்கார வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஸ்டேஷன்லேருந்து இறங்கணும் பூரியில். வந்துட்டோங்க, ஒரு வழியாக நல்லபடியாக பூரி வந்துட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு ஒரு நல்ல ஒரு ரூம் எடுத்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் அம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். பாவம் அம்மா தூங்கவே இல்லை. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரூமாக பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி இதை விட்டு வெளில போயிடலாம், ஓகேங்களா? பேக் கேமராவில்
நம்ம பீச் ஆண்ட வந்துட்டோங்க. இப்போது இங்கே பாருங்கள், ஓகே. நம்ம ரூம் எடுத்து ரூம்பு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரூம் எங்கே இருக்குன்னு ரூம் பார்த்து நம்ம போய்க்கலாம். இந்த பக்கம் டீ குடிச்சிட்டு இந்த பக்கம் ரூம் போகணும். இந்த பக்கம் பீச்சை பாருங்களேன். அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் எடுத்துருவாங்க. காற்று பயங்கரமாக காற்றாடி. எங்கள் அம்மா என்னை நம்பி வந்ததுக்கு எங்கள் அம்மாவை நான் கூட்டாந்து எங்கே நடுத்தெருவில் உட்கார வச்சிருக்கிறேனே. போகிற இடமெல்லாம் அறக்கட்டி ஆனால் கோயிலுன்னு பார்க்க வந்தால் எல்லா இடமும் உட்காந்து இங்கே பாருங்களேன், பின்னாடி கடல். என்ன எதிர்க்க எல்லாம் ரூம் போய் எடுத்துட்டாங்கன்னா தான். எங்கள் அம்மாவுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு, எங்கள் மாமாவுக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ரூம் எடுத்து தங்குறது. என்ன ஒன்று ஒரு பிரச்சனைனா எங்கள் அம்மா கிட்ட காசு இல்லாத போது வந்துட்டாங்க. அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்தாங்க வரமாட்டேன்னு கூட ஈஸி வந்துட்டு அதுதான் இல்லை, அவங்க வரமாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் அவங்க இருந்த நிலவை கூப்பிட்டு வந்தேன். ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் கையில் காசு இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு அம்மா கேட்டதை வாங்கி கொடுத்துருக்கலாம், கேட்காத்தையும் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆமாம், அது என்ன உண்மை தான். எங்கள் அம்மா எதுவும் கேட்க மாட்டாங்க, அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டீ குடிக்கணும், அதுக்கப்புறம் ரூம் எடுக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மாவை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ஏன்னா நைட்டெல்லாம் அவங்க தூங்கவே இல்லை. நான் அரி மாமாவது தூங்கணும், அவங்க எங்களுக்கு பாதுகாப்பாக தூங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் இங்கே அந்த கடலில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம். ஓகேங்களா? ஓகேவாம்மா? வந்து டீ எடுத்துகிட்டு வராங்க. அம்மா வந்து ஆளுக்கு 2 பிஸ்கெட் பிரித்து கொடுத்துட்டாங்க. எங்கே வருங்க, மாமாவுக்கு 2 பிஸ்கெட், அறிவோம் பிஸ்கெட் கேட்டு தள்ளி உட்கார சொல்லி கொடுமா அவனுக்கு டீ. ஓகே, டீ குடிக்கிறோங்க. ரூம் எடுத்தாச்சுங்க. நானும் எங்கள் அம்மாவும் குளிச்சுட்டு காலையிலே கிளம்பி வெளியே வந்துட்டோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்து சொல்கிற பாருங்க. 10 ஆக போகுது. வந்தோம், படுத்துக்கு தூங்கணும். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். மாமா வந்து ரூமில் கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் வரதுக்காக. அவர் வந்ததுக்கப்புறம் போய் சாமியை பார்த்துட்டு வர வேண்டியது தான். என்னம்மா எங்கள் அம்மா புடவை நல்லா இருக்கா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் அம்மா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த பாத்திரத்தெல்லாம் அம்மா பார்த்துட்டு எவ்வளோன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு இருந்தோம். அம்மாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பாத்திரம் வாங்குறதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து கூடவே பின்னாடியே மாமா வந்துட்டாங்க. எதுக்கு இதெல்லாம் பார்க்குறீங்க, எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு. வாங்குறம்மா, நான் வாங்கி தரேன், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போயாச்சு. ரிட்டன் வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா ஒரே நாள்லேயே வந்து 2 இடத்துக்கும் போனதுனால வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சா. அதனால் வந்து வரும்போது ஆட்டோவில் வந்துட்டோம், வாங்கவே முடியல எங்களால்.
போகிற வழியில் எல்லாத்தையுமே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். என்னென்ன கடை இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே பாருங்கள். நம்ம பூரி கிட்ட வந்துட்டோம், கோவில் கிட்ட வந்துட்டோம். ஆனால் என்னை இதோன்னு சொல்லி மாமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்களே. இவ்வளோ கிட்ட வந்தாச்சு பாருங்கள். நம்ம இதை மாமா தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன். இதுக்கப்புறம் மாமா வாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி நேச்சுரலாக அங்கே எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இல்லைங்க, இப்போ இதை கேட்க முடியாது. ஏன்னா இதில் பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் முடியாது. எவ்வளோ அழகாக மாமா தெளிவாக வீடியோ எடுத்திருக்காங்க. அவரை ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் இந்த கோவிலுக்குள்ளே போகல. கஷ்டப்பட்டு அம்மாவும் மாமாவும் போய் நல்லபடியாக நைட்டு 8:30 மணிக்கு சாமியை பார்த்துட்டு வந்துட்டாங்க. எதனால் 8:30 மணிக்கு அவங்க சாமியை பார்த்துட்டு வந்தாங்கன்னா, நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். கூட்டம் நிறையா இருந்தது. ஒரு 8 மணிக்கு மேலே கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போய் இன்னொரு கோவிலை பார்த்துட்டு வந்தோம். அந்த கோவில் இதையும் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க. இது சாப்பிட்றதுல வாப்பாகும் பிரசாதம் செய்வாங்க. நாங்கள் பிரசாதம் வாங்கியிருக்கோம். இன்னும் போய் சாமி பார்க்கல. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால உட்காந்துட்டோம். இப்போ தான் மாத்திரை போட்டது. இதுக்கப்புறம் பொறுமையாக கூப்பிட்டு போய் அம்மாவை நிதானமாக ஜெகநாதை காமிச்சு எங்கள் அம்மா மனசில் இருக்கிற குறை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரிலாக்ஸாக வரணும். இங்கே நம்ம சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே அடுத்தது எங்கே போக போகிறோம் அப்படின்றது நான் சொல்கிறேன். எனக்கு சீக்கிரம் டைம் இருந்ததுன்னா நம்ம நாளைக்கு தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ரூம் எடுத்துருக்கிறதுனால நமக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. கொணர்கோம் வந்திருக்கோம், அப்படியே போயிட்டு வந்துடலாம். சூரிய நாராயண கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நான் இந்த 2 கோவிலையும் மனசார வேண்டிட்டு கண்டிப்பாக போனால் எல்லாமே நடக்கும். எங்கள் அம்மாவுக்கு மெயினாக உடம்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனசு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலுமே போதும். அந்த ஜெகநாத் கிட்ட நானும் அதை தான் கேட்குறேன். இதுக்கப்புறம் நான் சொன்னதே தெரியல. எங்கள் அம்மாவால் எனக்கு இந்த குடும்பம் கிடச்சிருக்குது இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. இங்கே இருந்தும் நான் இந்த கோவிலுக்கு வந்தது கிடையாது. எங்கள் அம்மாவால் அந்த குடும்பம் கிடச்சிருக்குது. அடுத்தது எங்கள் அப்பாவை எப்படியாவது கூப்பிட்டு வந்துடணும். கோபிகா ஒரு வாட்டியாவது கூப்பிட்டு வந்துடணும். லீவில் அண்ணா பசங்க வந்துடுவாங்க, அவங்கள ஒரு வாட்டி கூப்பிட்டு வந்துடணும். இவங்களை எல்லாரையும் ஒருத்தவங்களையாக கூப்பிட்டு வந்து காமிச்சிடணும். அதோட எங்கள் அப்பாவுடைய அம்மா அவங்கள ஒரு வாட்டி இங்கே எப்படியாவது கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு இந்த ஜெகநாத்தை காமிக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு. சொல்லி பார்ப்போம் ஆயாக்கிட்ட. நம்ம டைரெக்டாக ஊரில் இருந்து கூட பூரிக்கு வர மாதிரியே டிக்கெட்டு போட்டு கூட சித்திரை மாதத்தில் டிக்கெட் போட்டு கூட அவங்கள கூப்பிட்டு நம்ம இதை காமிச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு போகலாம். நம்ம ஊருக்கு கூப்பிட்டு போகலனாலும் இங்கே காமிச்சு இப்படியே அவங்கள கூப்பிட்டு போகலாம். பார்க்கலாம். எல்லாத்தையும் பூரி ஜெகநாத் நடக்க வச்சா அவருடைய ஆசீர்வாதம் தான் கண்டிப்பாக நடக்கும். பார்க்கலாம். 10 ரூபா இருந்தால் கொடுத்துட்டு வாடா. நானா ஏமாத்துவாங்க. அதுக்கு தான் நான் எங்கேயும் நிற்க மாட்டேன். இப்போ சாமி இருக்குது, இங்கே சாமி இருக்குது சொல்லி கூப்பிட்டு போயிட்டு 100 ரூபாய் வைக்கணும், 50 ரூபா வைக்கணும் பண்ணுவாங்க. இதில் தான் என்ன பண்றீங்க? உட்காந்துட்டு இருக்க சாமி. அம்மா அப்பாவும் அங்கே இருக்காங்க.
எடுத்துட்டு வா. அப்பா இங்க இருக்கிறாங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனோர்கோ மந்திர், அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். பின்னாடி பாருங்கள் சரியான கூட்டம். நம்ம திரும்ப இங்கே ரிட்டன் ஒரு 8 மணியை போல் வந்து நம்ம பார்க்கலாம் சாமியை. அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு மணி நேரம் தான் அந்த கோயிலுக்கு. அந்த கோவிலை போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். போகலாமாம்மா? எப்படிமா இருக்குது? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஆனால் நம்ம திருப்பதியில் அடிச்சு விடுற மாதிரி விடுறாங்கல்லம்மா. சரியான கூட்டங்க பாருங்க. லைன் இதில் இருந்து போகுதுங்க, சுற்றி போகுது. சரி ஓகே, நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏசி பஸ்ஸில் உட்காந்துட்டோம் இல்லாமா? நல்லா குளுன்னு இருக்குது. அம்மா டிக்கெட்டு உங்ககிட்ட தானே கொடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் வேர்த்து போச்சு. வேஸ்ட்டு ஃபேன் ஓடுதுன்னு தான் பேர். ஏசி ரூம் கிடைக்கலங்க, நான் ஏசி தான் கிடைச்சிது. ஃபேன் காற்றே வரல. ஓகே, கிளம்பியாச்சு. நாங்கள் போய் சாமி பார்த்துட்டு வந்து திரும்ப இங்கே சாமி பார்க்கலாம். 8 மணிக்கு வந்தால் கூட்டம் கம்மியாக இருக்குன்றாங்க. பார்ப்போம், கடவுள் அருள் இருக்குதான் நான் பார்ப்போம். சென்னையிலேருந்து வந்து சில மாமாவுக்கு சீட் இல்லை, ஹரி அங்கே உட்காந்துட்டு இருக்கான். நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்துட்டோம். ஓகே, கோயிலாண்ட போயிட்டு போய் இதோட பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் இது. 1200 பிறகு வந்து மேஸ்திரி வந்து ஒழுங்காக செய்ய முடியலன்னா அந்த மேலே இருக்குது. உள்ள சில்லுன்னு குளுன்னு இருக்கு. அம்மா ஆச்சுமா, வாமா, இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு போகணும். ஆமாம், பார்க்கட்டும். போ, முன்னாடி போ. அம்மா போ. ஆமாம், இது ஜெகநாத். எல்லாத்தையும் உள்ளே சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
தேட்ரு மினி தேட்ரு மாதிரி வச்சு இதில் வந்து இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படின்றத வந்து ஒரு படமாக போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதையுமே அம்மாவுக்கு வந்து கூப்பிட்டு போய் காமிச்சது பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். நீ என்னாச்சு? எங்கள் அம்மா ரேட்டை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக்கு இல்லை? இப்போ நம்ம எடுத்துருக்கிறது 350 தான். எங்கள் அம்மா பாருங்கள், இந்த சாப்பாட்டை பார்த்தா 350 ரூபான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாய் ஓஞ்சி போகிறாங்க. தயவு செஞ்சு புலம்பாமல் சாப்பிடு, சரியா? என்ன உனக்கு இதில் என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லு. சாப்பிடு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. நான் தான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேனே. हाँ लेफ्ट साइड ऐसे चलो ना, वो जीप निकली है डायनासोर என்னவா? ये डुप्लीकेट है मेल्ट हो देखो ये डुप्लीकेट है இந்த मेल्ट हो ஓ டூப்ளிகேட்டில் இந்த கலர் மாறுதில்ல, ஒரிஜினலில் இந்த கலர் மாறல, அதை சொல்கிறார். கெத்த கடல் கொனோர்கோ வந்துட்டு திரும்ப பூரிக்கு போயிட்டு இருக்கோம். நல்லா பார்த்தியாம்மா? ஹாப்பியாம்மா? ஹாப்பி. சாப்பாடு தான் எனக்கு ஹாப்பி இல்லை. மண்டே உடச்சிருக்கோம். பார்த்துக்கோ. 840 ரூபாயாங்க. 840 ரூபா. வெறும் லெமன் ஜூஸை கொடுத்துட்டு 50 ரூபான்றோம். எப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க. எங்கள் அம்மா வெளி உலகத்துக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைல்ல, அதனால தான் அவங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியுது. சரிங்களா? இது பண்ணக்கூடாது. அங்கே பாருங்கள், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.